ஒத்த மனுஷனை பார்த்து 70 வருஷம் கட்சி ஒன்றுக்கு போகிறேனாக்கா உன்னை என்ன சொல்கிறது? நான் தளபதி விஜய் அவர்கள் வந்த உடனே சொன்ன முதல் வார்த்தை, இளைஞர்கள் அரசியலை ஒரு துறையாக தேர்ந்தெடுங்கள். அங்கதான் இவங்களுக்கு வச்சது அடிமடியில் கை வச்ச மாதிரி. விஜய் அவர்களுக்கு இந்த நெருக்கடி கொடுப்பதற்கான காரணம், ஸ்டாலின் கண் முன்னாடி அவர் சாம்ராஜ்யம் அழிகிறது. அவர் புள்ள உதயநிதி அவருடைய கனவு சிஎம் ஆகணும். எப்படி தற்குறிகள் அப்படின்னு சொல்றீங்க, அந்த தற்குறி ஓட்டை வாங்கின நீ யாரு? இப்ப தலைமை தற்குறி தானே. இவ்வளவு காலமா உனக்கு தானே ஓட்டு போட்டாங்க. அப்போ அவங்களாம் தற்குறினா நீ தாண்டா தலைமை தற்குறி. அவர் பர்சனல் வாழ்க்கையை தொட்டு கலைஞர் எங்கெங்க போனாரு, எங்க காசு கொடுக்காம வந்தாரு, எங்க கொடுத்த காசுல கேட்டாருன்ற வரைக்கும் போயிருச்சு. ஆற்றங்கரை ஓரத்திலே அவர் அள்ளி சாயும் நேரத்திலே அவர் செஞ்ச சேட்டைகள் என்னன்றது, ஆமா தம்பி இருக்கு, வரலாறு இருக்கு. அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நிப்பாட்டி வச்சிருக்கிறேன். அரசியல் நாகரிகம் கருதி செத்துட்டான் அந்த ஆளுன்ட்டு அதெல்லாம் விட்டு வச்சிருக்கிறேன். புரியுதுங்களா? ஆனாலும் வணக்கம் நண்பர்களே. தாவேக்காவோட அரசியல் குறித்து இன்று பலவிதமான சுவாரஸ்யமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்திருப்பதற்காக மாநில செய்தி தொடர்பாளர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்களிடம் கேட்பன நிறைய இருக்கின்றன, வாருங்கள் கேட்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். திரு விஜய் அவர்கள் ஒரு காட்டமான ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டிருந்தாரு. என்னுடைய பிரச்சாரத்துக்கு மிகப்பெரிய தடை திமுக போடுது, திமுகவுக்கு வெக்கமா இல்லையா, எதுக்கு என்ன பார்த்து இவ்வளவு அச்சப்படுறீங்க, இது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய சாட்டையடி பதில 2026 தேர்தல் முடிவுகள் சொல்லும் அப்படின்ற துணியில ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. பிரச்சாரத்துக்கு தடை போடுறாங்க அப்படின்னு தொடர்ந்து நம்மளால பார்க்க முடியுது. எதனால இவ்வளவு பெரிய தடைய இப்ப முதலமைச்சர் இது எல்லாமே பதவிகள் எல்லாமே காலாவதி ஆயிடுச்சு அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். கான்டாக்ட் வந்துருச்சு. ஆனாலும் இப்பயும் நம்ம முதலமைச்சர் குற்றம் சாட்டி எதிர்கட்சிகளை குற்றம் சாட்டுறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்? மாநகராட்சி வண்டி யார் கண்ட்ரோல்ல இருந்துச்சு? அரசாங்கம் கண்ட்ரோல்ல. மாநகராட்சி வண்டி எந்த ஸ்பாட்ல போகணுன்னு இருக்கோ அந்த இடத்துல குழி தோன்ற யார் சொல்லி செய்வார்? அதே மாநகராட்சி வண்டி இஸ்லாமியர்கள் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில போன வருஷம் உதயநிதி தலைமையில் நடந்த விஷயத்துல குப்பை வண்டியில உணவை கொண்டு வந்து அது யார் சொல்லி செஞ்ச? ஒருத்தர் சொல்லாமல் மாநகராட்சி ஊழியர் செய்ய மாட்டாங்க தம்பி, கரெக்டா? நீங்க வேலையை செய்யின்னு சொன்னாலே செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு அதுவும் தெரியும். பாதி வேலை கிடப்பில் கிடக்குனாக்கா அது காரணம் அந்த அளவுக்கு ஆள் பற்றாக்குறை, ரெண்டாவது பொருள் பற்றாக்குறை. நீங்கள் ஏபி லைனில் போனீங்கன்னாக்கா எவ்வளோ பொருள் பற்றாக்குறைன்னு தெரியும். போக்குவரத்து துறையில் போய் நீங்கள் டிரைவர் கண்டக்டர் பேசுங்க. நான் பேசியிருக்கேன், நான் காணொலி வச்சிருக்கிறேன். பல நபர்கள் தன் சொந்த காசு செலவு பண்ணி பல்பு ஃபீஸாக போச்சுன்னா பல்பும் வைபரும் வாங்கி போடுவாங்க. இல்லாட்டி ஏன் நீங்கள் ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்டால் கவர்மெண்ட்டில் எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க காசு. நாங்கள் அதை போடாமல் போய் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனாக்கா சம்பளம் போச்சு, இன்க்ரிமெண்ட் போச்சு, ப்ரொமோஷன் போச்சு, பெரிய தலைவலி கேஸு, இவ்வளோ பிரச்சனை இல்லை, கை காசு செலவு பண்ணி பண்ணுறோன்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு முன்பே நாங்கள் அதெல்லாம் போயிட்டு எடுத்து போட்டிருக்கோம். அப்போது தொடர்ச்சியாக எந்த இடத்துல எந்த இடத்துல நகர்த்துறாங்க பாருங்கள். மாநகராட்சி ஊழியரை வச்சு குழி தோண்டி அந்த இடத்துல விஜய் அவர்களுக்கு ஒரு தடை. தொடர்ச்சியாக நான் என்ன கேட்குறேன், ஒரு அரசியல் களத்துக்குள்ளே ஒத்த மனுஷனை பார்த்து 70 வருஷம் கட்சி ஒன்றுக்கு போகிறேனாக்கா உன்னை என்ன சொல்றது? நான் நக்கீஸ் பாய்ஸ் தானே எல்லாரும். அப்ப அப்படிதான் சொல்லணும். நீ சரியான ஆண்மகன் என்பவன் களத்துல வீரனோடு நீ சந்திக்கணுமே தவிர ஆள் இல்லாத இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு காசை கொடுத்து இந்த பக்கம் உட்கார்ந்து வச்சுக்கிட்டு யாருமே இல்லாத கடையில் யாருக்கா டீ ஏத்துறன்ற மாதிரி நீ போறியா இல்லையா? உதயநிதி போகும்பொழுது நீங்க நல்லா பாருங்க, நான் உங்களுக்கு எத்தனை காணொலி வேணாலும் தரேன். நீங்க அவங்க கூட்டம் போறது வேற, ஆனா கூட்டம் இல்லாம கார்ல போயிட்டு மேல காருக்கு மேல நின்றுட்டு மக்கள்கிட்ட வணக்கம் வச்சுட்டே போறாராமா. ஒருத்தன் கண்டுக்கல தம்பி. நீங்க பாத்துருப்பீங்களா? ரோட் ஷோ போனாரு. ரோட் ஷோனா சுத்திலும் மக்கள் இருக்கணும். யாருமே இல்லாம நீ வாடு நின்றுட்டு. குறிப்பா சொல்லணும், அது தாவேக்கா தலைவர் விஜய் போனதுக்கு அப்புறம் உடனடியாக காம்படிஷனா போனதுதான். உடனே செஞ்சு. ஆனா செல்ஃப் எடுக்கல, 10 காசுக்கு பிரயோஜனம் பண்ணல. நான் தான் சொன்னேன்ல, உன்னை தலைவனாக யாரும் பார்க்கல, உன்னை நடிகனாக யாரும் பார்க்கல. புரியுங்களா? அந்த கேட்டகரியில அப்ப மகன் 2 பேருமே ஃபெயிலியர். 2 பேருமே சிறந்த நடிகரும் கிடையாது, சிறந்த அரசியல் தலைவரும் கிடையாது. மக்களை ஏமாற்றுவது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான் தெரிஞ்சிருக்க தவிர அவரை நீ தொடர்ச்சியாக நீ அடக்கி வச்சேனாக்கா தம்பி அவருடைய பவர் என்ன, அவருடைய வேல்யூன்னு அவருக்கு தெரியும். அவர் நினச்சிருந்தானே எப்போ அடிச்ச முச்சந்தி கொண்டு வந்திருக்க முடியும். ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு மென்ன போயிடுச்சும் போல எல்லா மக்களும் வாங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா மக்கள் திரண்டிருப்பாங்க. அத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட போலீஸும் கிடையாது, அடைக்கிறதுக்கு ஜெயிலும் கிடையாதுன்னு பொழுது அவர் அதை செய்யலை. ஏன்னாக்கா இளைஞர்களை தவறான வழியில் நம்ம செலுத்தக்கூடாது. ஏன்னா 70 வருஷமாக இந்த இளைஞர்களை இவங்க என்ன பழக்கப்படுத்திருக்காங்கன்னா குடிக்க அடிமையாக்கி வச்சிருக்காங்க. சாதியை சொல்லி சாதியை அடிமையாக்கி வச்சிருக்காங்க. பொருளாதார சிக்கலுக்குள்ள அவனை சிக்க வச்சிருக்கானுங்க. தற்சார்பு முறையை உழைச்சிட்டானுங்க. எதுக்காகனாக்கா நீ வறுமையின் பிடியில் இருக்கும் பொழுதுதான் நீ நிமிர்ந்தே பார்க்க மாட்டேன் உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்ட்டு. 20,000 ஒரு பையனுக்கு சம்பளம்னு வச்சுக்கலாம். சராசரியாக ஒரு குடும்ப தலைவனுக்கு 20,000 சம்பளம்னாக்கா வீட்டு வரி, சொத்து வரி, பால் வரி, மின்சார கட்டணம், பேருந்து கட்டணன்றதுக்கு இருக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்தையும் 5 மடங்கு இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் விலை உயர்த்திருக்கு. அப்போது 20,000 சம்பாதிக்கிறவனுக்கு மாத செலவு எவ்வளோ ஆகுனா 40,000 ஆகும். அப்போ 40,000 வரும்பொழுது அவனால் சமாளிக்க முடியாது. இந்த லட்சத்தில் ஸ்கூல் ஃபீஸ் ஒன்று இருக்குது. புரியுதுங்களா?
இது இல்லாமல் அப்போது அந்த 40,000 சமாளிக்க முடியாத சூழ்நிலை வரும்போது என்ன ஆகுனா குடும்ப வன்முறை ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள குடும்ப வன்முறை அதிகமாக ஏற்படும் பொழுது அவன் அந்த சிக்கலில் சிக்கிட்டு இருப்பான். காசு பொருளாதாரத்தை தேடுறதுக்கு அந்த சிக்கலில் போவான். குடும்ப வன்முறை அதிகமாகும் பொழுது என்ன பண்ணுவான்னா குடிக்க அடிமையாயிருவான். புரியுதுங்களா? அப்போது இந்த சிக்கலுக்குள்ள இவங்களை சிக்க வைக்கிறது திட்டமிட்ட அரசியல். இதை தாண்டி இதை மேலோங்கி எவனாவது வந்தானாக்கா இன்னைக்கு வரைக்கும் என்ன செஞ்சு வச்சிருக்கு, ராமதாஸ் இருக்க கூட்டணியில் வந்து திரும்ப இருக்க மாட்டார். இவர் 2 பேரும் எப்படி இந்த சமூகத்தில் இவர் 2 பேரும் கட்டமைச்சு வச்சிருக்காங்க. சாதிய தலைவர் ஒருத்தர், தலித்துக்கான தலைவர் ஒருத்தர், வன்னியருக்கான தலைவர்னு சொல்லி இவங்களே பில்டப் கொடுத்து ஆமா அவங்க 2 பேரும் ஒத்துமையா அந்த நபர்களை விலக்கி வச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா மருத்துவருடைய தோட்டத்துல யாருக்கு சிலை இருக்குது உங்களுக்கு தெரியுங்கள, அம்பேத்கருக்கு சிலை இருக்குது. அப்போது அவ்வளோ இணக்கமாக இருக்க வேண்டிய நபர்களை பிரித்தாடக்கூடிய சூழ்ச்சி. இஸ்லாமியர் கட்சிக்குள்ளே ஒரு கட்சியில் இருக்கிறவனையே தூண்டி வருவது, ஏய் நீ தாண்டா தலைவனாக வர வேண்டிய மெட்டீரியல்னு சொல்லி அப்படி தூண்டி விட்டு 6 கட்சியாக மாற்றி வச்சுருக்காங்க. புரியுது உங்களுக்கு? அப்போ திட்டமிட்டு சாதியை புகுத்துறது, சாராயத்தை ஊற்றுறது, மிக மோசமான விஷயத்தை செஞ்சு உன்னை வறுமைக்குள்ளே வச்சுருக்கிறது. அப்போது நீ நிமிர்ந்து பார்க்க மாட்டே, அரசியலை பார்க்க மாட்டே, அரசியலை பற்றி கேள்வி கேட்க மாட்டே. குறிப்பாக அவங்களுக்கு என்ன தேவைன்னா அரசியலுக்குள்ளே வந்துடவே கூடாது. இந்த அரசியல் எதிர்ப்புகள் எல்லாம் இருக்கும், தடைகள் இருக்கும், இதெல்லாமே இருக்கும். இதை தாண்டி நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ அரசியலுக்குள்ளேயே வந்துடக்கூடாதுன்றது அவனுடைய அஜெண்டா. அதை தான் 70 வருஷமா திராவிட கட்சி செஞ்சது. தளபதி விஜய் அவர்கள் வந்த உடனே சொன்ன முதல் வார்த்தை, இளைஞர்கள் அரசியலை ஒரு துறையாக தேர்ந்தெடுங்கள்னாரு. அங்கே தான் அவங்களுக்கு வச்சுது, அடிமடியில் கை வச்ச மாதிரி. என்னடா நம்ம இவ்வளோ வருஷமா வந்து நிறைய நீங்கள் அரசியல் படிக்கணும், தலைவர்கள் பற்றி படிக்கணும்னு அவர் சொல்லி அப்படி சொன்னதுக்கு பிறகுதான் வெறும் ட்ரெய்லர் டீசர்னு பார்த்துட்டு ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்த பசங்க ஒட்டுமொத்தமாக அரசியலை கூர்ந்து கவனிச்சுட்டு ஆட்ட திருட்டு கம்யூனிட்டிங்களா இவ்வளோ வேலை பார்த்து வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா பசங்க யங்ஸ்டர்ஸை வாரியர்ஸ்னு ஒரு பக்கம், யங்ஸ்டர்ஸ் ஒரு பக்கம் அரசியல் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு திமுக என்ன செஞ்சு, அதிமுக என்ன செஞ்சு, என்னென்ன திருன்னு ஒவ்வொன்றுக்கும் அவன் போடுறான் பதில். இவ்வளோ நெருக்கடி ஏற்படக்கூடிய காரணம் என்ன? நீங்கள் பார்த்தீங்களா, வாரியர்ஸ் கூட்ட வலைதளத்தில் இவங்களால மோதவே முடியாது, சாகரானுங்க கடந்து. அப்போது இதை யார் ஏற்படுத்தினா? விஜய் அவர்கள். இன்றைக்கி உட்காந்து அரசியல் நிகழ்வையும் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது போல் அரசியல் காணொலியாக இருக்கட்டும், டிபேட்டாக இருக்கட்டும், இளைஞர்கள் பார்க்குறான். பார்க்க வச்சது யார்? அப்போது இந்த நிலைமை போச்சுனாக்கா எம்ஜிஆர் ஆட்சியில் உட்காந்த பிறகு அவர் இருக்கும் வரை அவர் தான். அதுக்கப்புறம் தான் இவங்களால் பண்ண முடிஞ்சு. ஒரே ஒரு முறை உடம்பு முடியாமல் படுத்திருந்தப்ப அதையும் கேவலமாக யூஸ் பண்ணார் கலைஞர் கருணாநிதி. என் நண்பர், புரியுதுங்களா, உடல்நிலை முடியலன்னு சொல்லாமல் இறந்து விட்டார்லாம் கதை சொன்னாங்க, பேசினாங்க. புரியுதுங்களா? அப்போது விஜய் அவர்களுக்கு இந்த நெருக்கடி கொடுப்பதற்கான காரணம் ஸ்டாலின் கண் முன்னாடியே அவர் சாம்ராஜ்யம் அழிகிறது. அவர் புள்ள உதயநிதி வந்து அவருடைய கனவு சிஎம் ஆகணும். எப்படி? இதுல ரொம்ப மிகப்பெரிய வேடிக்கை என்ன இருக்குன்னா, விஜய் அவர்கள் அரசியல் ரீதியாக மோதணும், அது 2வது. ஆனா இவங்களோட மிகப்பெரிய பிரதான நோக்கம் என்ன இருக்குன்னா, தனிப்பட்ட வாழ்க்கையை சீரழிக்கணும், தனிப்பட்ட கேரக்டர் அசாசினேட் பண்ணணும் அப்படின்னு. இது வந்து திமுக மட்டும் இல்லை, இன்னைக்கு நாம் தமிழர்ல தொடங்கி திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் பேசுறாங்க. இத்தனை கட்சிகள் வந்து விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளை பேசுறாங்க. விஜயை நேசிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் தற்குறிகள், அறிவு கெட்ட கூட்டம், மடையர் கூட்டம்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. ஆனால் இப்படி பேசக்கூடிய எந்த தலைவருமே நீங்க எல்லாரும் தற்குறி, விஜயோட ஃபேன்ஸ் யாரையும் எங்களுக்கு ஓட்டு போடுங்க யாருமே சொல்ல மாட்டாங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன், தற்குறிகள் அப்படின்னு சொல்கிறேன். அந்த தற்குறி ஓட்டை வாங்கின நீ யார்? அப்போ தலைமை தற்குறி தானே. இவ்வளோ காலமாக உனக்கு தானே ஓட்டு போட்டாங்க. அப்போது அவங்களாம் தற்குறினா நீ தாண்டா தலைமை தற்குறி. கரெக்டாக உங்களுக்கு? இவ்வளோ காலமாக அவங்க ஓட்டை வாங்கின தலைமை தற்குறிகள் பர்சனல் வாழ்க்கையை விஜய் அவர்களை பற்றி விமர்சித்தா, தளபதியை பற்றி விமர்சித்தா, அவனை என்ன நினச்சிட்டாங்கன்னா மக்கள் வந்து அதை அந்த விஷயத்தில் போயிடுவாங்கன்னு. ஆனால் இங்கே என்ன நடந்ததுனாக்கா, அவர் பர்சனல் வாழ்க்கையை தொட்டு கலைஞர் எங்கெங்கே போனார், எங்கே காசு கொடுக்காம வந்தார், எங்கே கொடுத்த காசில் வந்து கேட்டாருன்ற வரைக்கும் போயிடுச்சு. ஆற்றங்கரை ஓரத்திலே அவர் அள்ளி சாயும் நேரத்திலே அவர் செஞ்ச சேட்டைகள் என்னன்றது, ஆமாம் தம்பி இருக்குது, வரலாறு இருக்குது. திருவாரூர் போய் கேளுங்க, நான் சொல்கிறேன். திருவாரூரில் கலைஞர் வீட்டில், கலைஞருடைய சகோதரி வீட்டில் வேலை செஞ்சாலே எனக்கு தெரியும் நல்லா. கதையாக என்கிட்ட உட்காந்து சொல்லியிருக்கிறார். அவ்வளோ மாட்டி நான் வச்சுருக்கிறேன். அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நிப்பாட்டி வச்சுருக்கிறேன். அரசியல் நாகரிகம் கருதி செத்துட்டான் அந்த ஆளுன்ட்டு, அதனால் விட்டு வச்சுருக்கிறேன். புரியுதுங்களா? ஆனாலும் நீங்கள் இவரை தொடும்போது நாங்கள் அவரையும் தொடுவோம். மவுண்ட் ரோட் வரலாறு ஒன்று இருக்குது தெரியுமா உங்களுக்கு? பால்டாயில் வரலாறு ஒன்று இருக்குது தெரியுமா? இதெல்லாம் நாங்கள் பேசலை. ஆனால் நீ எங்கள் தளபதியை தொட்ட உன் கதை வந்துருச்சு. கதை அப்படியே ஒன்று ஒன்றா வழியாக வருது. நம்மால் அடே எங்கள் அப்பா இங்கே வீரவசனம் பேசுவார். அங்கேருந்து ஒரே ஒரு ஆடியோ தான் வரும், டே சிமான் அப்படின்னு வரும். முடிஞ்சு சொல்லி, புரியுதுங்களா? அப்போது ஒவ்வொருத்தரும் தளபதியை தொட்டு உன்னை எந்த அளவுக்கு நீ வந்து உன்னோட இது வந்துச்சுனாக்கா, அன்பில் மகேஷ் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடிச்சிருக்காங்கலாம் ஒருத்தருக்கும் தெரியாது. சீர் நடிச்சு எடுத்து போட்டாங்களா டெலிஃபோன் சீன்? நம்மால் யாரு? வேல்முருகன். ஆண்டேங்க அப்போ அந்த ஆட்டத்தை நீங்கள் பார்க்கணுமே, அது ஒரு டான்ஸுன்னு. அந்த மாதிரி இவரை தொட்டு இவரை பேசக்கூடிய ஒட்டுமொத்த நம்மளுடைய மொத்த எடுத்தவன் யாரு? இளைஞன். அந்த இளைஞனை தான் அரசியலுக்குள்ளே வர சொன்னார். அப்போ எங்கே வலிக்குதுன்னு இவங்களுக்கு புரியுதா? இவங்க இத்தனை நாளாக நம்மளை அறிவு முருடமாக, உடல் ரீதியாக நம்மளை வந்து வலுவிளக்க செஞ்சு
புத்தி ரீதியாக மறுவலுக்கு செஞ்சு நம்மளை வச்சுருந்தாங்க. அதை அப்படியே ஒரு தனி மனுஷன் வந்து மாற்றுறாரு. சமரசம் இல்லாமல் இத்தனை கட்சிகள் எதிர்த்தாலும் என் படம் வெளியில் வருது வரல எனக்கு தேவை கிடையாது, நான் நிற்பேன், என் மக்களுக்காக நிற்கிறார்ல. இப்படி சமகாலத்தில் நின்ற ஒரு தலைவனை காட்டுங்க பார்ப்போம். கமலஹாசன் ஒரு மனுஷன் வந்தார், முடிவுரை எழுதியாச்சு. அந்த தார்ச்சப்பு கையில் பிடிச்சிட்டு யார் இருக்கான்னு தெரியும் உங்களுக்கு, அதை நான் சொல்ல விரும்பல, யார் கையில் கொடுத்தா யார் தூக்கிட்டு ஆய்வு பண்ண போனாங்கன்ட்டு. ஆனால் இன்றைக்கி கமலஹாசனுக்கு 3 இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? சொல்லுங்க. ஆமாம் தம்பி, சீட்டு ஒதுக்கலன்றாங்களே. கமலஹாசனுக்கு 3 இடம், 2 சன் பிக்சர்ஸ், ஒரு ரெட் ஜெயிண்ட் படம் ஒதுக்கிட்டாங்க. அது போதும் அவருக்கு, அவர் பாட்டு ஜாலியாக இருக்காரு. ஏன்னா தன்னை தாண்டி தன் கட்சியில் உழைச்சிருக்கான்ல, இவ்வளோ வருஷம் கூடயே நின்னான்ல, எல்லாம் அவனை விட்டு ஓடி போனதுக்கப்புறம் அவன் கூட ஒரு பேர் நின்னான்ல, அவனுக்காவது ஒரு 2 பேர் ஒரு 2 சீட்டை வாங்கி நிற்க வைப்பான். இல்லை தியாகம் பண்ணுறேன், மக்களின் நலனுக்காக தியாகம் பண்ணுறேன் அப்படின்ற. அப்படின்னா நீ என்ன பண்ணுறீங்கன்னா அரசியலே விட்டு வெளியில் போயிரு, அதான் சிறந்த தியாகம். இப்போ போன கதை தான் கம்ப்ளீட்டாக, இப்போ போன கதை முடிஞ்சிருச்சு இல்லையா? நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க. கொலன்னு வாயில் தண்ணி வச்சுட்டு ஒருத்தர் பேசினா எப்படி புரியாதோ அந்த மாதிரி இந்த மனுஷன் தெளிவாக பேசுகிறான்னு நினச்சிட்டு பேசுவார், ஒருத்தருக்கும் புரியாது. அதான் நம்ம ஸ்டாலின் சொன்னார், கமலா பேசுறது புரியவே இல்லைன்ட்டு. யாரா அது கமலான்னு பார்த்தா அவர் தான், கமலஹாசனை. செல்லம் கமலா, எல்லாம் ஃபோக்கஸ் வெறும் பொம்பளை மேலே இருக்கும் பொழுது வார்த்தை கூட கமலான்னு வருது. இப்போ இவ்வளவு விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது, பெண்கள் பாதுகாப்பு தான் பிரதானமா பேசுற தாவேகா தலைவர் விஜய். ஆனா இதுவரைக்கும் இந்த 2 ஆண்டு கால அரசியல்ல ஏன் ஒரு இடத்துல கூட மதுவிலக்கு அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்த மாட்டேங்கிறாரு? அது நோக்கம் என்ன, திட்டம் என்ன? உங்களோட தேர்தல் முடிவு இதுல அறிக்கையில வரும்னா சொல்றாங்க, ஆனா மேடையிலேயே இது குறித்து பேச மாட்டாரு. நான் ஆட்சிக்கு வந்தால் இது நடக்கும். ஏன்னா இப்ப சீமான் சொல்றாரு, நான் வந்தா மதுக்கடைகள்லாம் மூடிடுவேன் அப்படின்னு. நீ நல்லா தானே பேசிட்டு இருந்த இவ்வளவு நேரம், நான் வந்தாலும் அது நடக்குமா தம்பி? ஒரு நம்பிக்கையில சொல்றாரு. உங்க குழந்தையோட குழந்தைக்கு கல்யாணம் முடிச்சு வச்சும் பொழுது அதுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்ல, அந்த பிள்ளை வரும்பொழுது தோபாரு ஒருத்தர் வந்து டுபாக்கூர் ஒருத்தர் கதை சொல்லுவார், இவர் சொன்ன கதையெல்லாம் வச்சு வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க, புரியுதா? அப்போ கூட அந்த கட்சியில் வழியாக வராம்பாரு, அவன் கூட அந்த இடத்துக்கு வர முடியாது. ஏன்னா அவர்களுக்கு நல்லாவே தெரியும், மற்றவங்களுக்கு தான் எலெக்ஷனே, இவங்களுக்கு அது கலெக்ஷன். எலெக்ஷன் பீரியட் நமக்கெல்லாம், அவனுக்கு கலெக்ஷன் பீரியட். அதனால் வந்து நீங்கள் அவனை விட்டுருங்க. தளபதி விஜய் அவர்கள் இந்த பிள்ளைகளை எவ்வளோ பக்குவப்படுத்துகிறாரு பாருங்கள். அரசியல் சாக்கடைன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் நம்ம சமூகத்தில் கேட்ட கேள்வி, அரசியல் என்பது சாக்கடை. ஆனால் சாக்கடைக்குள்ளே நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாருனாக்கா அவர்களை எந்த அளவுக்கு வந்து பக்குவப்படுத்துகிறான்னு இருக்குல்ல. ஒரு விஷயத்தை ஒவ்வொன்றும் அழகாக 70 வருஷமாக கெடுத்து வச்சுருக்கிறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த இளைஞர்களை எவ்வளோ பக்குவப்படுத்தி கூட்டு போக போகிறார். நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், இந்த மது தான் எவ்வளோ பெரிய பிரச்சனை. பெண்களுக்கு வந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் மது. அவர் ஆட்சி வந்ததுக்கப்புறம் அந்த மதுவை ஒழிப்பதற்கான திட்ட வடிவம் வச்சுருக்கிறார். எனக்கு தெரியும் என்னென்னு, புரியுதுங்களா? மிக குறிப்பாக சொல்லணுன்னாக்கா வெறும் 3 மணி நேரம், அது மட்டும் நான் சொல்கிறேன், மிச்சம் சொல்ல 3 மணி நேரம் தான் டாஸ்மார்க் ஃபங்க்ஷன் ஆகும். புரியுதுங்களா? 3 மணி நேரம் முழுவதுமாக முற்றிலும் ஒழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. சொல்லுது கேளுங்க, 3 மணி நேரம் ஃபங்க்ஷன் ஆகும். அது எப்படி படிப்படியாக தான் கொண்டு வரணும் தம்பி. 70 வருஷம் இருக்கிறத டக்குன்னு ஒரே முடியும் படிக்கிறதுல அப்படியே உடஞ்சி போயிடும் எல்லாமே, புரியுதா? இவங்க வந்து பிடிச்சே பழகிட்டானுங்க. அப்போ என்ன ஆகுனாக்கா இதற்கு அடுத்த ஸ்டெப்பு பயோமெட்ரிக். ஒரு ஆளுக்கு ஒரு குவார்ட்டர் தான் ஒரு நாளைக்கு, 24 மணி நேரத்துக்கு பிறகு தான் இந்த பயோமெட்ரிக் திருப்பி வேலை செய்யும். அப்போது மதுவை எந்த கேட்டகரியில் உள்ள பசங்க வாங்கணுன்ற ஒரு வந்துடும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு கிடையாது, பயோமெட்ரிக் வச்சா தான் வாங்க முடியும், புரியுதுங்களா? அப்போது பயோமெட்ரிக் 24 மணி நேரத்துக்கு பிறகு தான் வேலை செய்யும் பொழுது ஒரு ஆளுக்கு இவ்வளோ தானே ஒரு குறிப்பிட்ட அளவே அரசாங்கம் நிர்ணயிக்கணும் பொழுது குடியோட எண்ணிக்கையை குறைச்ச முடியும். பழையபடி எல்லாமே ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒயின் ஷாப்லாம் ஊருக்கு வெளியில் வைக்கக்கூடிய வேலையை பார்ப்பாங்க. ஏன்னா பெண்களுடைய கோரிக்கை என்ன, பெண்களுக்கு எது பிரதானம் தெரியும் பொழுது இதுதான் பிரதான கோரிக்கையாக இருக்கும் பொழுது அழகாக ஒன்று செய்வார். முதல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றத்துக்கூடிய வேலை செய்யும்போது நிச்சயமாக நான் சொன்னேன்ல, இந்த மாதிரியான பல திட்டங்கள் வச்சிருக்காரு. ஏன்னா இந்த திருட்டு பசங்கள்லேருந்து ஒன்று சொன்னோன்னு வச்சுங்களேன், காப்பி பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டிட்டு நான் தான் செஞ்சுருவாங்க. வெக்கமில்லாத ஒரு ட்ரெஸ்ஸவே காப்பி அடிக்கிறாங்க, ரேம்பாக காப்பி அடிக்கிறாங்க. அதனால் வந்து பல திட்டங்களை வந்து சொல்லுவார், ஒவ்வொரு விஷயமா சொல்லுவார். ஏன்னா அவர் தாட் ப்ராசஸே என்னைக்கு யார் கூடயும் போகாமல் அவர் வந்து தனி மனிதனாக இந்த மக்களுக்காக நின்னாரோ, முழுக்க மக்களுடைய நலனுக்காக நிற்கக்கூடிய தலைவன் நல்லது மட்டுமே செய்வார். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, 234 தொகுதியிலும் தாவேகா தனித்து போட்டியிடுது அப்படின்ற தகவல் நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. முதல் தேர்தலே 2026 தான் களம் காண போறீங்க. அப்போ முதல் தேர்தலே போய் நாங்கள் ஆட்சியை தொற்ற முடியும் அப்படின்றது ஒரு கட்சியின் தலைவராக நம்பிக்கை வைக்கலாம், நிர்வாகிகள் நம்பிக்கை வைக்கலாம். ஆனா இப்ப விஜய் அவர்கள் போற கூட்டத்திலையும் நிர்வாகிகள் சந்திப்புலையும் ஊடகத்துல தலைவர்கள் பேசுறதையும் பார்க்கும்போது நாங்க தான் 2026 நான் தான் முதலமைச்சர் அப்படின்ற அதீதப்படியான நம்பிக்கையில் இருக்காங்களா? ஏன்னா இன்னும் 25 நாள் தான் இருக்கு. இந்த பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்த்து, ஏன்னா இவங்க திமுக அதிமுக வந்து
களத்துல இது வரைக்கும் ஊர்ந்து போனவங்க 70 ஆண்டு காலம் அவங்க வந்து பூத் கமிட்டி மெம்பரு, மக்களை சந்திக்கிறது, இந்த வீட்டுல எத்தனை ஓட்டு இருக்கு, அது திமுகவோ அதிமுகவோ பாஜகவும் தெரிஞ்சுக்கக்கூடியவங்க. இதையெல்லாம் தகர்த்தெறிந்து ஒருத்தர் உள்ளுக்குள்ள போய் நான் வெற்றி பெற முடியும், முதலமைச்சர் அமர முடியும் அப்படின்றது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் சொன்னீங்களே, எல்லாமே இப்போ தாவேக்காவா இருக்கு. இப்போ கேளுங்க. இல்ல அதை நம்ம ஏத்துக்கிறோம். குடும்பத்துல பெண்கள் முழுவதும் தாவேக்காவை ஆதரிக்கிறாங்க. அந்த இளைஞர்கள் மொத்தமாக பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணிட்டான். இப்போ அது ஏன் நம்ம கான்ஃபிடென்ட் வராது? நீங்கள் என்ன ஒன்றும் இல்லை தம்பி, வாங்க பப்ளிக் பைட் எடுப்போம், 10 பேருக்கு 8 பேர் தாவேக்கான்னு சொல்லாட்டி நின்றுன்னு கேளுங்க. அப்போது நீங்கள் கொண்டு போய் சேர்க்கலையான்னு கேட்காது, ஆல்ரெடி போய் சேர்ந்துருச்சு. சின்னமும் சேர்ந்துருச்சு, தளபதியும் சேர்ந்துட்டாரு. இப்போது ஒரு சம்பிரதாய பிரச்சாரம், அந்த பிரச்சாரத்தில் சங்கில மிதிக்க வேண்டிய நபர்களை மிதிச்சுக்கிட்டே போவார். நாளைக்கு இருக்குது பாருங்கள், நாளைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவார் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் பொழுது. அதுதான் தொடக்கம், ட்ரையல், ஒரு அப்படியே ஒரு டீசர் மாதிரி வரும். அதுக்கு அடுத்த களத்தில் இறங்கும் பொழுது அவர் பண்ணி வச்சுருக்க அஜெண்டா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் யார் யார் என்ன செஞ்சுருக்காங்கன்னு எடுத்து வச்சுருக்க டீட்டெயிலாக அவர் பேசக்கூடிய சொற்கள், இவ்வளவு நாளாக இவன் அஜெண்டா செட் பண்ணாலும் மீடியாவுக்கு நாளையிலேருந்து அவர் செட் பண்ணுறதா நியூஸ். உன் தலையெழுத்து அதை பற்றி தாண்டா நீ பேசி ஆகணும். அண்டா குண்டா பெரிய மிஸ்லேருந்து எல்லா போரிக்கு போய் முட்டு கொடுக்குறவங்க எல்லாருமே நீ அதை பற்றி தான் பேசுவோம், உன்னை பேச வைப்பார். இவ்வளோ நாள் இல்லாமல் நீ இவ்வளோ நாள் ஆட்டம் பண்ணல, நாளைக்கு சிஎம்மும் அதுக்கு வாய் திறப்பார், துணை முதலமைச்சரும் வாய் திறப்ப, எடப்பாடியும் வாய் திறப்பார், எல்லாமே வாய் திறக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். இப்போ புதுசாக எடப்பாடி நேற்று விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்கிறாராம்மா, புரியுதுல? நீ ஃப்ரிட்ஜு கொடுப்பேன்னு சொன்னீங்களா எடப்பாடி, முதல்ல உன் ரெட்டையிலையே ஃப்ரிட்ஜுக்குள்ளே பத்திரமா வை, வாடி போகாமல். டெல்லியிலேருந்து அப்போ போய் பிடிக்கிட்டு போயிடுறாங்க. பிடிக்கிட்டு போயிடுறாங்க, தெரியுமில்ல உங்களுக்கு? ஃப்ரிட்ஜு கொடுக்குறாராம்மா, ஃப்ரிட்ஜு. நல்லா புரிஞ்சுங்க, ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிக்கிறதுனால கிடையாது. ஒரு தலைவனை மக்கள் நேசிக்கணும். நீ காசு கொடுத்து தான் கூட்டம் கூட்டுறன்றது ஊர் உலகத்துக்கே தெரியும். அது எடப்பாடிக்கும் தெரியும், ஸ்டாலினுக்கும் தெரியும். அதுக்கு எவ்வளோ செலவாகுது, எவ்வளோ புலம்புறாங்க, அந்த காசை எப்படி திருடணுன்ற எவ்வளோ வந்து பிளான் போடுறாங்கிறதுல நமக்கு எல்லாமே தெரியணும் பொழுது, ஒரு தலைவனை பேரன்பு கொண்டு நேசிக்கக்கூடிய ஒரு சமூகம் இப்போ உருவாயிருக்கு, இளைஞர்கள் உருவாயிருக்கு. மாற்றத்திற்கான விதையை விதைச்சிட்டாரு, நிச்சயமாக அதற்கான பலன் கிடைக்கிறது. உறுதியான முறையில் 2026 தேர்தல் முடிவுகள் என்ன சொல்லும் அப்படின்றத, மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழகாக துல்லியமாக பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி அண்ணா. நன்றி.